ஹலோ வீவர்ஸ், 100 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற இந்த விசுவாவசு வருடத்தில் நிகழக்கூடிய குரு பயிற்சியானது கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியது குரு தாங்க. அதாவது குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சுப கிரகம் அப்படின்னே சொல்லலாங்க. இப்படிப்பட்ட கிரகமானது பயிற்சியாக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க. அது பலருக்குமே நல்லதாக இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில கெடுதல்களையுமே பார்த்தீங்கன்னா தரப்போகிறார் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் தான் இனி வரப்போகின்ற நாட்கள் கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் திருப்பத்தையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இவங்களுக்கு தரப்போகிறார் என்பது குறித்து நாம தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ள போகிறோம். கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. கடகராசி நேயர்கள் வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை லைக் பண்ணிட்டும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 14/5/2025 புதன்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது ஏற்பட்டு இருந்தது. இதன் பிறகுதான் இதனுடைய தாக்கமானது முழுமையாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்குங்க. கடகராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் குரு பகவான். இதுவரைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருந்து கொண்டு பல்வேறு வகையிலையுமே பார்த்தீங்கன்னா சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்து இருந்தார் குரு பகவான் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போது அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். இதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நிதானமாக இருக்க வேண்டும். எது செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து பார்த்து நிதானமாக செய்ய வேண்டுங்க. அப்போதுதான் அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. நம்பிக்கை உரியவராக இருந்தாலுமே கூட குடும்ப ரகசியங்களை வெளியே பகிர வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களை யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு பேசுவது நல்லதாக இருக்க கொடுங்க. தியானம், யோகா பயிற்சிகளில் ஈடுபட்டு மனதை பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ கோவிலுடைய விழாக்களை, திருப்பணிகளை பார்த்தீங்கன்னா முன்னின்று நடத்துவீர்கள். அது தொடர்பான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிட போகிறார். ஆகவே தாயாருடைய ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கடந்த காலங்களில் சில சிரமங்களை சந்தித்து வந்திருந்தாலுமே, நிறைய மருத்துவமனைக்கு சென்று இருந்தாலுமே அதற்கான தீர்வு எல்லாமே இப்போது கிடைக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. தாய் வழி சொத்துக்களானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது. மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால எதிர்பாராத செலவுகளும் அவ்வப்போது வரலாம் என்பதால கொஞ்சம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணுங்க. பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக செலவு பண்ணிடக்கூடாதுங்க. பிறகு இக்கட்டமான சூழ்நிலைகள் வரும்போது உங்களுடைய கையில் பணமானது இல்லாமல் போகலாங்க. அப்போது நீங்கள் கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் கூட வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பணத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வழக்குகளானது இழுபறியாக நடக்கக்கூடும் என்பதால் அதிகமாக பார்த்தீங்கன்னா வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் இப்போது கடகராசி நேயர்கள் செயல்பட வேண்டாங்க. உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்காதுங்க. வாய்தாக்கு மேலே வாய்தா தான் கிடைக்க கொடுங்க. பழைய கடனில் ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா பைசல் செய்வீர்கள். பெரிய நோய் இருப்பது போன்ற பிரம்மையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைய போகிறது. கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை சந்தித்து கொண்டு இருந்திருப்பீங்க. நிறைய மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அதற்கான ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்க மாட்டேங்குது. இது ஏதாவது நமக்கு பெரிய நோயாக இருக்குமா அப்படின்னு நம்முடைய மனதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்களானது இருந்து கொண்டு இருந்தது இல்லையா? அது எல்லாமே இப்போது சரியாக போகிறது. வெளிநாடு சென்று வர விசா வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க போகிறது.
போகிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பதால பண வரவானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது. ஷேர் மூலமாக பணமானது வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எனினுமே சேமிக்க முடியாதபடி செலவுகளுமே பார்த்தீங்கன்னா உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதால அந்த விஷயங்கள்லையுமே கொஞ்சம் நீங்க பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆரோக்கியமானது சிறப்பானதாக இருக்கக்கூடும். முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிப்பது ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடுங்க. மேலும் உங்களுடைய புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் குரு பகவான் செல்வதால எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க. வீடு வாங்குவது, மனை வாங்குவது, முன்பணம் தருவது போன்ற பல நல்ல சுபமான விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடும். புது வாகனத்தை வாங்கி மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். திடீரென்று யோகங்களானது உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைய போகிறது. ராகு நட்சத்திரத்தில் 13/6/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் குரு பகவான் செல்வதால சின்ன சின்ன தடங்கல்களும் பிரச்சனைகளும் அவ்வப்போது இருக்கலாங்க. இருந்தாலுமே பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இரவு நேர பயணங்களை தவிர்த்து பாருங்க, இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்களானது வந்து நீங்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய 6வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் உரியவராகிய குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும் செல்வதால எல்லா வகையிலையும் வெற்றிகளை தரக்கூடிய வகையில சாதகமாக இருக்க போகிறது. இருந்தாலுமே ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை காட்டிட்டு வருவது இன்னுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்கள்ல எந்த வித முதலீடுகளையும் செய்ய வேண்டாங்க. அதிகமான லாபம் கிடைக்குது அப்படின்னு நீங்க எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய வேண்டாம். அங்கீகாரம் அந்த நிறுவனம் பெற்று இருந்தால் மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. அங்கீகாரமே இல்லாத நிறுவனங்கள்ல நீங்க பெரிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இப்போது நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு என்பதால பணத்தை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. கோவில் விழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள். பிள்ளைகளுடைய நல்லது கெட்டது எல்லாமே அறிந்து கொண்டு அவங்களுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லதாக இருக்கும், அவங்களுக்கு இன்னும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே யோசிச்சு அவங்களுடைய நலனுக்காக பல நல்ல விஷயங்களை செய்துட்டு வருவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அரைகுறையாக நின்று போன வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கையில் பணமே நிற்க மாட்டேங்குது, அதனால நிறைய கடனானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு, இதனால என்னுடைய வீட்டையே கட்ட முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த எல்லோருமே பார்த்தீங்கன்னா இப்போது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பானது பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குரு பகவான் கடகத்தில் 18/10/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் பயணிப்பதால ஆரோக்கியத்தில் நம்ம மிகுந்த அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். பேச்சில் நிதானமாக இருக்கணும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியது மிகவும் அவசியங்க. குரு பகவான் 11/11/2025 முதல் 11/3/2026 வரைக்கும் வக்கரத்தில் இருப்பதால தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அதே போல அலர்ஜி, தொண்டை புகைச்சல், மூச்சு பிடிப்பு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி சலுகைகளை அறிவித்து பழைய சரக்குகளை பார்த்தீங்கன்னா இப்போது விற்று தீர்ப்பீர்கள். அது தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது. உணவு, டிராவல்ஸ், பப்ளிகேஷன், அதே போல பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்களால் லாபத்தை அடைவீர்கள். மேலும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் சிலர் தங்களுடைய பங்கை கேட்டு தொந்தரவு தருவார்கள் என்பதால அவங்க மத்தியிலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லையே என ஆதரிக்கப்படுவீர்கள். கணினி துறையினருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று தாமதமாக கிடைக்க கொடுங்க. கலைத்துறையினருக்கு மூத்த கலைஞர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க. அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது அலைச்சலுடன் ஆதாயத்தையும் தரக்கூடிய வகையில் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரை சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவித்துறையில் வீற்று இருக்கக்கூடிய ஸ்ரீ குரு பகவான் சித்திரரத வல்லப பெருமாள் சண்பக வெள்ளி தாயாரை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு, உடை வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 3 பேத்துக்காவது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாட்டை வாங்கிட்டு போய் கொடுங்க. அதே போல் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. தடைகள் நீங்கி வெற்றிகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க. எனவே இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வாங்க. மதுரை போகக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலுக்கு போய் தரிசனத்தையும் செய்துட்டு வாங்க. போக முடியாதவங்க வீடுகளிலேயே இருந்து வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை மனதார வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.